ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பிசிபெலாபாத் ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். பிசிபெலாபாத்தா? ம். அப்படின்னா? சாம்பார் சாதம். அப்படியா? ஆமா. இது எந்த லாங்குவேஜ்ல பிசிபெலாபாத்? அது வந்து பெங்களூர், கர்நாடகா சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிசிபெலாபாத் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாரும் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! ஆ அப்படியா? பிசிபெலாபாத் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் சாதம் ரெசிபி எல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து நம்ம செய்ய போறோம். நீங்க உங்களுடைய ஊர் ஸ்டைல்ல தான் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. சாம்பார் சாதம், பிசிபெலாபாத் ரெசிபி எல்லாம். எங்க ஊர் சைட்ல நீங்க வந்து நாங்க எப்படி செய்வோம், அந்த மாதிரி வந்து ஆ உங்க வீடியோல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெங்களூர் போயிருந்தப்ப எங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சித்தி பொண்ணு சொல்லிக் குடுத்தாங்க. இந்த மெத்தட்ல நான் சொன்ன அளவு வச்சு நீ வந்து சொல்லிக் குடு, செஞ்சு காட்டு, வீடியோல போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் அந்த ரெசிபி கேட்டுட்டு, அவங்க சொன்ன அதே மெஷர்மெண்ட்ட வச்சு நான் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். இந்த ரெசிபி ஃபுல்லா பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மறக்காம வந்து கமெண்ட்ஸ்லயும் நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து வீட்டுக்காரர காட்டும்போதெல்லாம் வந்து, ம். இப்போ வந்து மாப்பிள கொஞ்சம் குண்டாயிட்டாரு, அதுவும் கொஞ்சம் லாஸ்ட்டா வெயிட் போட்ட 2 போட்டுருக்காரு. வீடியோல தான். ஆமா. லாஸ்ட்டா நெறைய கமெண்ட்ஸ் வந்தது. லாஸ்ட்டா போட்ட 2 வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட்ஸ் ஏன்னா வந்தது. அப்பதான் நீங்க வீடியோக்குள்ளயே வந்தீங்க. அதனால ஓ! தான். ஆமா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வரல. கொஞ்ச நாள் வரல. ம். லாஸ்ட்டா போட்ட 2 வீடியோல பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் வந்து அதிகமா வந்தது. நான் வந்து வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கே டவுட் வந்துருச்சு நீங்க சொல்றத பார்த்துட்டு. ஒருவேள நம்ம வந்து வெயிட் போட்டோமா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கேஜி வந்து அதிகமா தான் வந்திருக்கு. அதிகமா தான் அ. இருந்தது கொஞ்சம். அதில அப்பதான் எனக்கு நானே ஃபீல் பண்ணேன். ஓகே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் போட்டோம். ஏன்னா மாமியார் வீட்லயும் சரி, பிரியாவும் சரி, கொஞ்சம் சமைச்சு அதிகமா குடுக்கறதுனால நம்ம வந்து சாப்பிடுறோம். அதனால கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ லாஸ்ட்டா வெயிட் போடும்போது பார்த்தீங்கன்னா, 71 கேஜி நான் வந்து இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் கம்மியா தான் இருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் முடிச்சு வரும்போது ட்ரெய்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் ஒண்ணும் செட் ஆகல. சாப்பாடு அங்க சரியாவே இல்லாதனால, நான் கொஞ்சம் வெயிட் வேலையும் கொஞ்சம் அங்க ஆமா. அங்க அதிகம் தானே கொஞ்சம் ஒர்க் ட்ரெய்னிங்ல. அவுட் அதெல்லாம் இருக்கனால, ம். ஆ வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தேன். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயா தான் இருக்கோம் அப்படின்றனால, நம்ம வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமா தான் கொஞ்சம் ட்ரெய்னிங் ஆயிருக்கு. முடிச்சதுமே மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ம். ஆமா. உடனே நீங்க பார்த்தீங்க அப்பதான். அதனால அவரு ரொம்ப ஒல்லியா அந்த டைம்ல தெரிஞ்சாரு. கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தேன். இப்போ ஒல்லியா கொஞ்சம் தெரிஞ்சாரு. வெயிட் ஏறியிருக்கு அவ்வளோதான். ஆமா. மேரேஜ்க்கு முன்னாடி அந்த ட்ரெய்னிங் போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அ நீங்க வீடியோல பார்த்தத விட கொஞ்சம் குண்டா தான் இருந்தாரு. குண்டா இல்ல, கொஞ்சம் வெயிட்டா இருந்தாரு. இப்ப அதோட கொஞ்சம் ஏறியிருக்காரு அவ்வளோதான். நீங்க ம். வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. ம். ஓகே. உங்க டவுட் உங்க டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப வந்து கிளியர் ஆகணும்னு இல்ல. யாரும் அப்படி கேட்கலல்ல. ம். கொஞ்சம் இப்போ இல்ல. உன்ன விட இப்ப ஆம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காரு, வெயிட் வெயிட் போட்டிருக்காரு போட்டாரா அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னாங்க. அவ்வளோதான். சரி ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து ரெசிபி பார்க்கலாம். என்ன அது அது? பிசிபெலாபாத் பிசிபெலாபாத். வளர கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கமெண்ட்ல நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. குக்கர்ல 1 கிளாஸ் அளவுக்கு நானு துவரம் பருப்ப அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல தான் அரிசி பருப்பு எடுத்துக்க போறேன். 1 கிளாஸ் துவரம் பருப்ப தண்ணில நல்லா கழுவிட்டு இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசிய நானு நல்லா 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரிசிய சேர்த்துக்கலாம். நீங்க அரிசி, பருப்பு 2யும் ஒண்ணா கூட நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். கூடவே காய்கறிகளும் சேர்த்துக்க போறேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா கேரட், பீன்ஸ், முருங்கக்கா, நூக்கல், கொடமிளகா இந்த காய்கறிகள தான் அதிகமா சேர்த்து பண்ணுவாங்களாமா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேரட்டும், பீன்ஸும் மட்டும் தான் கிடைச்சது. முருங்கக்காவும் கிடைக்கல கடையில. நூக்கலும் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் கொடமிளகாவும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா நம்ம கொடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 காய்கறிகள மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நூக்கல், கேரட், பீன்ஸ், முருங்கக்காய் இதெல்லாம் கிடைச்சதுன்னா, இந்த 4 காய்கறிகளையும் ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ் 2மே நான் வந்து 300 கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்க போறேன். வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை தான் இருந்தது அப்படின்றதுனால, தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. 2 கைப்பிடி அளவுக்கு இந்த வேர்க்கடலைய சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 1 கிளாஸ் துவரம்பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி. மொத்தமா அரிசி பருப்பு 2 கிளாஸ் எடுத்ததுல நான் வந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போறேன். 6 கிளாஸ் தண்ணிய சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா கொஞ்சம் குழஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா வறுத்து அரைச்சு தான் நம்ம சேர்க்க போறோம். அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய சேர்த்துட்டு, எல்லா பொருளையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளையும் நான் வந்து அளந்து சேர்த்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு, 3 கிராம்பு, 1 இன்ச் அளவு உள்ள பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம்.
ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி விதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 காஷ்மீரி மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற மிளகாய் கொஞ்சம் வந்து காரம் கம்மி, கலரும் வந்து கம்மி. நீங்கள் நல்லா கலராக இருக்கிற மாதிரி காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் பிசிபெலாபாத். இது கூடவே காரத்துக்கும் நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வரமிளகாயும் ஒரு 3-4 சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருக்குது, டெசிகேட்டட் கோகோனட் இருக்குன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மல் தேங்காவே நம்ம வந்து துருவிட்டு ஈரம் போகிற அளவுக்கு நல்லா இது கூட சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கையில் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல், வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வெங்காயம் போட்டு இப்போ செய்ய போகிறேன். ஒரு பாதி குடமிளகாவை எடுத்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு குடமிளகா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி லெமன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா புளியை கரைச்சிட்டு இது போல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது வறுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் அரிசி பருப்பு நல்லா வெந்துட்டு விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. இதை கொஞ்சம் கரண்டியில் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா குழையிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியெல்லாம் சேர்த்து புளியெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கடாயில் இருக்கிறத இந்த குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து இப்போ பற்ற வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலெல்லாம் அந்த சாதத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் ட்ரையான தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெல்லம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட பிசிபெலாபாத் ரெடி. நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிசிபெலாபாத் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இது போலேயும் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது கூடவே கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த காரா பூந்தி போட்டு சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக நான் வீட்லேயே கொஞ்சம் காரா பூந்தியும் வந்து செஞ்சுக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம காரா பூந்தி வந்து செஞ்சிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டில் எடுத்து மாவு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா காரா பூந்தி ரெடி. ஏற்கனவே நம்ம சேனலில் காரா பூந்தி ரெசிபியெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வீட்லேயே நான் ஒரு 10 நிமிஷத்தில் காரா பூந்தியும் ரெடி பண்ணிவிட்டேன். சுட சுட பிசிபெலாபாத் செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த காரா பூந்தியும் சேர்த்து நம்ம இப்படி தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் பிசிபெலாபாத் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.